ஹாய் guys. ஹாய். நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா HTML பேராகிராஃப். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் லாஸ்ட் சாப்டரில் செஷன் 1ல் பார்த்துருப்போம். அது நான் ஃபஸ்ட் பார்ட்டாக வந்து யூடியூப்பில் போட்டிருக்கேன் நம்ம லெக்ஸா ஏஐ டெக்னாலஜியில். இப்போ நம்ம வந்து ரெண்டாவது செஷன் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டோட கண்டினியூ பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பேராகிராஃப், இந்த பேராகிராஃப்ங்கிறது நம்ம நார்மலாக 4-5 லைன் சென்டென்ஸில் தான் நம்ம கொடுப்போம். ஸோ அதை தான் நம்ம வந்து நம்ம HTML என்ன பண்ணுறோன்னா அதுக்குன்னு ஒரு டேக் இருக்குது. இந்த HTML இந்த டேக் என்ன சொல்லுவாங்க, எலமெண்ட்ஸ் ஆர் டேக்னு சொல்லுவாங்க. இந்த பேராகிராஃப் நம்ம வந்து அதுவாக ஒரு ஆர்டர் ஜென்ரேட் பண்ணி அது ஒரு லைன் பை வரணும்னா நம்ம வந்து பேராகிராஃப்னு ஒரு பி டேக்னு நம்ம ஒரு டேக் கொடுப்போம். அந்த டேக் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் பி க்ளோஸ் ப்ராக்கெட் திஸ் இஸ் ஏ பேராகிராஃப். ஸோ இப்படி தான் வந்து அதை டிக்ளேர் பண்ணுவாங்க. நம்ம ஒரு நம்ம பேராகிராஃபாக ஒரு டேக் கொடுக்க போகிறோம், ஒரு 4-5 லைன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதுக்கு நம்ம அந்த பி டேக் யூஸ் பண்ணால் அது அந்த ஆர்டரில் அதை வந்து எடுத்துக்கும். அதுக்கு வந்து ப்ரீ டிஃபைண்டாக பண்ணியிருப்பாங்க. அந்த டேக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். ஸோ அந்த பி டேக் மென்ஷன் பண்ணுவோம், அது வந்து பேராகிராஃப்னு அதை டிஃபைன் பண்ணுவாங்க. ஓகேவா? அது நெக்ஸ்ட் நம்ம சாப்டர் 5 போக போகிறோம். பார்த்தீங்கன்னா அந்த HTML டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்டிங் டேக் பார்த்துருப்போம், H1 to H6 பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் பேராகிராஃப் பார்த்துருப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் பார்க்க போகிறோம். டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் சொல்லும்போது நம்ம பேசிக்காக நம்ம எதுக்காண்டி கொடுப்போம்னா ஹைலைட்டிங், போல்டிங், அண்டர்லைனிங், சப்ஸ்கிரிப்ட் கொடுப்போம். அதுக்கப்புறம் அதில் போல்டு, இட்டாலிக் இந்த மாதிரி சில நார்மலாக ஒரு வேட் நோட், அதாவது ஒரு வேட் பேட், ஒரு இதில் நம்ம ஒரு நோட் பேட்லேயே நம்ம ஸ்டைல் ஃபாண்ட்லாம் யூஸ் பண்ணுறது மாதிரி தான் இந்த HTML நம்மளோட வெப் பேஜ். இந்த வெப் பேஜில் நம்ம என்ன மாதிரி வந்து அதோட ஃபாண்ட் ப்ளஸ் அதோட ஸ்டைல் ப்ளஸ் அது என்ன மாதிரி இதில் வேணும், போல்டு வேணுமா, இட்டாலிக்கில் வேணுமா, அது அண்டர்லைனிங்கில் ஒரு ஹைலைட் பண்ணுற மாதிரி ஹெட்டிங்ஸ் அண்டர்லைனிங்கில் வேணுமா, அந்த மாதிரி நம்மளோட தேவைக்கு ஏற்றாப்புல நம்ம கொடுத்துக்கலாம். அதாவது அங்கே இருக்கிற கான்செப்டில் நம்ம தேவைக்கு ஏற்றாப்புல நம்ம வெப்பேஜில் நம்ம அதை கண்டென்ட்டில் கொடுத்துக்கலாம். நம்ம எங்கெல்லாம் நமக்கு மெயின் டாபிக், சப் டாபிக், இல்லை அதோட டிஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் இந்த மாதிரி வர இடத்துல நம்ம தேவைக்கு ஏற்றாப்புல நம்ம அதை கொடுத்துக்க முடியும். அதனால டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் நம்ம வந்து HTML நம்ம பார்க்க போகிறது. அதில் ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா மார்க்னு ஒரு டேக் இருக்குது. மார்க் டேக், MARK. இந்த மார்க் டேக் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இது வந்து HTML5 ஒரு நியூ ஃபியூச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த HTML5 வந்து அதோட மார்க் டேக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மார்க் டேக் என்ன பண்ணோம்னா இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதை ஹைலைட்டன் பண்ணும். ஹைலைட்டன் பண்ணி உங்களுக்கு எந்த ஒரு இதை உங்களுக்கு மார்க் பண்ணணுமோ அதை வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஹைலைட் பண்ணி காணிக்கும். இது நம்ம ஒரு பேராகிராஃபாக கொடுத்து அந்த பேராகிராஃபில் பர்டிகுலர் வேர்டு வந்து உங்களுக்கு மார்க் பண்ணணும்னா நீங்கள் இந்த மார்க் டேக்கை இன்பிட்வீன் எந்த இடத்துல நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ண நினைக்கிறீங்க, எந்த வேர்டை உங்களுக்கு நீங்கள் மார்க் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மார்க்குங்கிற டேகை நீங்கள் கொடுத்துக்கலாம். அதாவது மார்க்குங்கிற எலமெண்ட், இந்த எலமெண்ட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணி வித்தின் இந்த எலமெண்ட்டுக்குள்ளே நீங்கள் அந்த சர்ச் இந்த கொரியை நீங்கள் போடுறீங்கன்னா, சர்ச் கொரி நீங்கள் இப்படி மார்க் பண்ணியிருக்க மாதிரி ஹைலைட் பண்ணியிருக்கேன், இந்த கொரியை போட்டிங்கன்னா அது உங்களுக்கு பேக்ரவுண்டில் உங்களுக்கு வந்து அது சேஞ்ச் ஆகும். அது வந்து ஹைலைட் பண்ணி காணிக்கணும். இதுதான் வந்து மார்க் டேக்கோட ஸ்பெஷாலிட்டி. நம்ம அடுத்தது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா போல்டு அண்ட் இட்டாலிக், அப்புறம் அண்டர்லைன். போல்டுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எந்த ஒரு பேராகிராஃபாக இருக்கட்டும், ஒரு நார்மல் ஒரு ஹெட்டிங் டேக்காக இருக்கட்டும், உங்களுக்கு அது போல்டில் வேணும்னு சொல்லும்போது நீங்கள் பி டேக்னு ஒரு டேக் இருக்குது. அந்த பி டேக்கை நீங்கள் மென்ஷன் பண்ணீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க, இந்த பிஆர் ஸ்ட்ராங்னு சொல்லுவாங்க. டு போல்டு டெக்ஸ்ட் யூஸ் ஸ்ட்ராங் ஆர் பி டேக். இந்த ஸ்ட்ராங் ஆர் பி டேக் கொடுக்கும்போது அது என்ன ஆகும்னா உங்களுக்கு போல்டாகும், அந்த பர்டிகுலர் வேர்டு அதாவது சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு போல்டில் இருக்கும். ஓகேவா? இதுதான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங்னு சொல்லும் போதும் அந்த மாதிரி தான் அதை வந்து டெக்ஸ்ட்டை இண்டிகேட் பண்ணும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு அதே மாதிரி பி டேக். ஸ்ட்ராங் டேக்னு சொல்லும்போது நீங்கள் வந்து அது வந்து இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்தது தான். பிஃபோர் நீங்கள் அதே போல்டுக்கு நீங்கள் பி டேக் கொடுத்துருப்பீங்க. இப்போ வந்து லேட்டஸ்ட் ஃபியூச்சரில் உங்களுக்கு ஸ்ட்ராங்னு ஒன்று வந்திருக்கு. அப்புறம் இட்டாலிக், உங்களுக்கு உங்களோட இந்த நீங்கள் கொடுக்குற டெக்ஸ்ட் ஆர் சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு இட்டாலிக் அதாவது ஸ்லைடிங் அந்த ஃபாண்ட் வேணும்னா நீங்கள் இட்டாலிக்கில் போகும். எப்படி நம்ம வந்து ஒரு நம்ம வேர்டில் வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஃபைலில் நம்ம வந்து ஒரு இட்டாலிக் போல்டு நம்ம வந்து ஒரு சென்டென்ஸுக்கு ஒரு டெக்ஸ்ட்டு கொடுக்குறோமோ அந்த இட்டாலிக் தான் இங்கே வந்து அந்த டேக் வந்து ஐ டேக்னு சொல்லுவாங்க. ஓகேவா?
அதே தான் எம்பேஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. இஎம் டேக், இந்த இஎம் டேக் ப்ளஸ் ஐ டேக் இந்த ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான். இட்டாலிக் டெக்ஸ்ட், டெக்ஸ்ட்டை வந்து உங்களுக்கு அந்த அந்த ஸ்டைலில் வந்து உங்களுக்கு வந்து வியூ பண்ணி காணிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அண்டர்லைன், அண்டர்லைன் டேக்னா வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஒரு ஹெட்டிங்கை நம்ம எப்படி இப்போ நார்மலாக வந்து ஒரு சைல்ட்ஹுட்ல ஒரு சைல்ட்ஹுட்ல ஒரு நம்ம வந்து ஒரு ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதும்போது நம்ம அந்த கொஸ்டினை வந்து நம்ம வந்து அண்டர்லைன் பண்ணுவோம். இல்லாட்டினா வந்து ஒரு ஆன்சரை அண்டர்லைன் பண்ணுவோம். ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஹைலைட் பண்ணதுக்கு நம்ம அண்டர்லைன் பண்ணுவோம். ஸோ இதுக்கு கீழே தான் அந்த தலைப்புக்கு கீழே தான் இது வருது. ஸோ அந்த இதை மென்ஷன் பண்ணால் இங்கே அண்டர்லைன். ஸோ அங்கே நம்ம அப்படி யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது ஒரு ஹார்ட் காப்பி ஒரு நோட்டில் நம்ம எப்படி பண்ணியிருப்போம். பட் இது வந்து ஒரு வெப்பேஜில் பண்ணும்போது நம்ம எப்படி நம்ம ஒரு அண்டர்லைன் டேக்கு வந்து கொடுக்குறோம்னா யூன்னு மென்ஷன் பண்ணி பிராக்கெட்டுக்குள்ள ஒரு ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட்டுக்குள்ள ஒரு யூ டேக் நம்ம கொடுக்கும்போது அது பர்டிகுலரான எது நமக்கு தேவையோ அதுக்கு பக்கத்து அதில் கொடுக்கணும். நம்ம எந்த இதை வேர்டுக்கு நம்ம கொடுக்க போகிறோமோ அதோட ஓப்பன் யூ டேக் இங்கேயும் ஃபர்ஸ்ட்லையும் பிகினிங்லையும் அதோட க்ளோஸ் டேக்கை எண்டிங்லேயும் நம்ம கொடுக்கணும். வித்தின் தட் நம்ம என்ன இதை டெக்ஸ்ட்டை கொடுக்குறோமோ அது வந்து உங்களுக்கு அண்டர்லைன் ஆகி விசிபிள் ஆகும். அதே மாதிரி தான் அப்ரியேஷன்ங்கிறது நம்ம வந்து எப்படி வந்து ஒரு ஃபுல் ஃபார்ம் இப்போ WHO சொல்லும் போது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். அப்போ இதுதான் மீனிங், இதுதான் அப்சர்வேஷன், சாரி அப்ரிவேஷன். அப்படி நம்ம அதோட டிஸ்கிரிப்ஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இது வர்றது அப்ரியேஷன். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் அப்ரிவேஷனுக்கு வந்து இந்த ABBRன்னு ஒரு டேக் இருக்கு. இந்த டேக்கு ஒரு டைட்டில் கொடுத்துரும். இந்த டைட்டில் தான் அந்த அப்ரிவேஷனோட ஃபுல் டிஸ்கிரிப்ஷன், அதாவது ஃபுல் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அது எக்ஸ்பேன்ஷன் ஆர் ஃபுல் ஃபார்ம் சொல்லுவாங்க. HTML நம்ம கொடுத்துருக்கோம், ஹைபர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ அதுதான் இங்கே டைட்டிலில் கொடுத்துருக்கோம். இந்த டைட்டிலோட எக்ஸ்பேன்ஷன் வந்து அதாவது ஷார்ட் ஃபார்மில் நம்ம HTML அதுக்குள்ள வித்தின் அந்த டேகுக்குள்ள நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு தான் அப்ரிவேஷன் டேக் வந்து யூஸ் ஆகுது. அடுத்த பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இன்சர்ட் டெலிட் ஆர் ஸ்டிக்டன். ஒரு இது நம்ம ஒரு இதுக்குள்ள நம்ம புது ஒரு டெக்ஸ்ட் நம்ம இன்சர்ட் பண்ணோம்னா ஒரு பேராகிராஃப் எனிதிங் எல்ஸ் அதில் வந்து நம்ம INS இந்த டேகை யூஸ் பண்ணால் போதும். இந்த இன்சர்ட்டோட ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ் INS இன்ஸ் இந்த லெட்டர் நீங்கள் இந்த டேகை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் புது இதை நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்க முடியும். அதே இது டெலிட்டுக்கு அதே இதாக ஃபர்ஸ்ட் பிகினிங் 3 லெட்டர்ஸ் இந்த டெல்லை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை டெலிட் பண்ணிக்க முடியும். ஸ்ட்ரைக்குன்னு சொல்லும் போது நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எப்படி ஒரு எக்ஸாமில் ஒரு எழுதிட்டு நம்ம தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பேப்பரில் அதை கட் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த இது நம்ம மார்க் பண்ணி காணிக்கும். இது வந்து ஒரு வெப்பில் வந்து ஒரு பேராகிராஃப் இருக்குது, அதை வந்து இது மார்க் அவுட் பண்ணி காணிக்கணும், ஸ்ட்ரைக் பண்ணி காணிக்கிறது ஒரு மிஸ்டேக். ஸோ அதாவது ஹைலைட் பண்ணி காணிக்கணும்னு சொல்லும்போது ஸ்ட்ரைக்குங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து எஸ்ங்கிற அந்த எஸ் மட்டும்தான் அந்த நேம் ஸ்ட்ரைக்கிங் எஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்து இது பண்ண வேண்டியிருக்கும். ஆர் இல்லைன்னா ஸ்ட்ரைக்கிங் சொல்லி நீங்கள் டைரெக்டாக மென்ஷன் பண்ணி அந்த டேகை நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் சூப்பர் ஸ்கிரிப்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ட். இது வேற ஒன்றும் இல்லை. நம்ம வந்து இது எப்படி ஒன் ஸ்கொயர் போடுறோமோ அந்த இதுக்கு நம்ம சூப்பர் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம். ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஒரு பேஸ்க்கு யூஸ் பண்ணால் சப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம். நம்ம எப்படி வந்து ஒரு சூப்பர் ஸ்கொயரில் ஒரு எபோவ் இந்த டெக்ஸ்டோட எபோவில் நமக்கு வந்து ஒரு ஸ்கொயரோ இல்லைன்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஆறு சம்திங் அது வந்து மேலே அவங்களுக்கு வந்து அது ஃபர்ஸ்ட் அட்ரஸோட இது ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இது ஆட் பண்ணுன்னு சொல்லும்போது அது வந்து எப்படி ஆகும்னா சூப்பர் ஸ்கிரிப்டில் நம்ம கொடுக்க முடியும். அது பக்கத்துலேயே நம்ம வந்து SUB இந்த டேக் யூஸ் பண்ணி நம்ம சூப்பர் ஸ்கிரிப்டாக கொடுத்துக்கலாம். சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லும் போது பேஸில் வரக்கூடிய இப்போ லாக் பேஸ் 10 சொல்லலாம், அது கீழே வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கு. நம்ம வந்து அந்த பேஸில் கொடுக்குற வேல்யூக்கு நம்ம சப்ஸ்கிரிப்ட்னு ஒரு டேகை யூஸ் பண்ணுறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்கர் அண்ட் ஹைபர் லிங்க்ஸ். இது வேற ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் மீன்ஸ் இது வந்து நம்ம வந்து ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் போகிறதுக்கு நம்ம லிங்க்ஸ் தேவை. நம்ம HTML பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி நம்ம ஒரு வெப்சைட்ல போயிட்டா அங்கே ஒரு ஹோம்னு ஒரு பட்டன் இருக்கும், ஒரு காண்டாக்ட் இருக்கும், ஒரு எபவுட் இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணால் என்ன ஆகுது, அது இன்னொரு இடத்துக்கு ரீடைரக்ட் ஆகி போகுது. அதுதான் நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம். அந்த இதோட தலைப்பு அதோட டாபிக் தான் ஆண்டர்ஸ் அண்ட் ஹைபர் லிங்க்ஸ் சொல்லுவாங்க. இதில் சில பேராமீட்டர்ஸ்லாம் இருக்குது. இல்லை ஹைச் ரெஃபருங்கிறது அது ஒரு நம்ம ரெஃபரன்ஸ்க்காண்டி கொடுக்குறது லிங்கு. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கும். அது உள்ளே நிறைய பாஸ் பண்ணி ஹைச் ரெஃப் லேங் ரீ ரீல் டார்கெட் டைட்டில் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். எதுக்கு நம்ம நம்ம கொடுக்குறோம்
அதாவது ஒரு நியூ டேப் ஆர் விண்டோவுக்கு போனால் நம்ம டார்கெட்னு இந்த மாதிரி தான் கொடுப்போம். ஒரு லிங்குக்கு நம்ம டார்கெட் செட் பண்ணுறோன்னா அது ஒரு நியூ டேப்ல போய் ஓப்பன் ஆகும், அது விண்டோவில் போய் ஓப்பன் ஆகும். ரீல்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, எந்த இதில் லொக்கேஷன் அது எந்த இதுக்கு லிங்க் ஆகிருக்குது, அதாவது கரண்ட் டாக்குமெண்ட் லிங்க்டு டாக்குமெண்ட் அதுன்னு சொல்லுவாங்க. அது எந்த இதில் லிங்க்டு ஆகிருக்குது, அந்த லிங்க்டுல நம்ம எடுக்கிறது, அதாவது எந்த ஸ்டைல் ஷீட்டாரு எந்த ஒரு இதில் லிங்க் ஆகிருக்குதோ அந்த வெப் இதை யூஆர்எல் நம்ம கொடுக்குறதா இந்த ரீல். ஸ்டைல் ஷீட் லிங்க் சொல்லுவாங்க. அந்த லிங்க் நம்ம எங்கே கொடுத்துருப்போம், அந்த டாக்குமெண்ட். இப்போ ஒரு சிஎஸ்எஸ் நீங்கள் வந்து லிங்க் பண்ண போனால் ஸ்டைல் ஷீட்னு நீங்கள் அதுக்கு ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துருப்பீங்க. அந்த இதை இங்கே இதுக்குள்ளே லிங்க் பண்ண போகிறோன்னு நீங்கள் அதை மென்ஷன் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் இங்கே நம்ம ரீல்லையும் நம்ம கொடுக்குறது. ஐசிஎஃப்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இந்த ஸ்பெசிஃபிக் டெஸ்டினேஷன் அட்ரஸ். இது வந்து என்ன பண்ணால் ஒரு ஸ்பெசிஃபிக் டெஸ்டினேஷன் அட்ரஸில் போய் நம்ம எதை கிளிக் பண்ணுறோமோ அது எங்கே நமக்கு வந்து இருக்குதோ அங்கே போய் அந்த வெப்சைட்டை வந்து ஒரு ஓப்பன் பண்ணி காணிக்கும். அந்த வெப்சைட் எங்கே இருக்குதோ அந்த டெஸ்டினேட்டர் ஸ்பெசிஃபிக் டெஸ்டினேஷனை வந்து ரீச் பண்ணி அந்த வெப்சைட்டை நமக்கு வியூ பண்ணி காணிக்கும். அந்த லிங்க் நம்ம கொடுக்குறோம் ஹெச்டிஎஃப்குள்ள தான் அந்த நம்ம அந்த லிங்க் நம்ம செட் பண்ணுவோம். இது நம்மளோட ஓனாக நம்ம வெப்பேஜ் ஒரு HTML.h, அதாவது சாரி, ஒரு ஹைஃபுக்குள்ள ஹெச்டிஎஃப்குள்ள நம்ம வந்து ஒரு ஒரு எக்ஸ்டர்னல் லிங்க் கொடுத்தாலும் சரி, ஆறு ஒரு நம்ம ஓனாக நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்க வெப் பேஜ் லோக்கலில் ரன் பண்ணும்போது நம்ம home.html இந்த மாதிரி home.htmlங்கிற அந்த பேஜ் நம்ம வியூ பண்ணி பார்க்கறதுனால ஆக்சுவல் வெப்பில் கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஒரு www.google.com நீ கொடுத்தாலும் அது வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். அதோட இது எக்ஸாம்பிள் இந்த மாதிரி தான் இருக்கும், நீங்கள் இப்படி கொடுத்தா அந்த மாதிரி வரும். அதே தான் இங்கே எக்ஸாம்பிளாக நீங்கள் பார்க்கலாம். இந்த ஆங்கருங்கிறது ஏ டேக். ஃபர்ஸ்ட் இந்த ஆங்கருங்கிறது ஏல தான் வரும். இந்த ஏன்னு வரும். இந்த ஆங்கர் டேக் இந்த லிங்க் டேக் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஏ டேக் ஏன்னு தான் நீங்கள் கொடுக்கணும். ஏ டேக்னு கொடுத்து ஹெச்எஃப்ங்கிறது பேராமீட்டர். இந்த ஹெச்எஃப்குள்ளே நம்ம என்ன லிங்க் கொடுக்குறோமோ அந்த லிங்க் நமக்கு கிளிக் பண்ணும்போது அந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது நமக்கு அந்த இதை ஓப்பன் பண்ணி காணிக்கும். அதில் என்ன டேட்டாஸ் இருக்குதோ அதை ஓப்பன் பண்ணிக்கும். அது தட் மீன்ஸ் கூகுளில் கொடுத்தீங்கன்னா கூகுள் அதோட லிங்க் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் வந்து ஒரு விக்கிபீடியா கொடுத்தீங்கன்னா விக்கிபீடியா லிங்க்குள்ளே போகும். இதுக்கு தான் நீங்கள் லிங்க் டு அனதர் சைட்னு நம்ம வந்து கொடுக்குறோம். இதில் நிறைய இருக்குது. இது ஒரு பேராமீட்டர். அந்த ரியல்ங்கிறது எக்ஸ்டர்னல் நம்ம புதுசாக ஆட் பண்ணுற பேராமீட்டர், எங்கேருந்து நம்ம எடுக்கிறோம் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம கொடுப்போம். இதில் ஹைச்ரஃப்ங்கிறது ஹைபர் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ். நம்ம அந்த ரெஃபரன்ஸுக்காண்டி நம்ம கொடுக்கறதுனால நம்ம அந்த எந்த இதுக்குள்ள போகணும் அது வந்து ரெஃபர் பண்ணி காணிக்கிறோம். இதுக்குள்ள நீ போ, இந்த வெப்சைட்ல நீ போ அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணுவோம். இட்ஸ் கிரியேட் த ஹைபர் லிங்க் டு யூஆர்எல் HTTP. நம்ம எந்த வெப்சைட் கொடுக்குறோமோ http://example.com அப்படி நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இதில் இந்த எக்ஸாம்பிளுக்குள்ளே நீங்கள் எதுனாலும் கொடுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு வெப் லிங்க், ஒரு விக்கிபீடியாவாக இருக்கட்டும், எந்த ஒரு சைட்டு, அது ஒரு இகாம் சைட்டாக இருக்கட்டும், ஒரு லேர்னிங் சைட்டாக இருக்கட்டும், அது கூகுளாக இருக்கட்டும், எது கொடுத்தாலும் அந்த இதுக்குள்ளே உங்களுக்கு ரீடைரக்ட் ஆயிரும். அதுதான் அதுக்கு தான் ஸ்பெசிஃபைடு பை த ஹைச்ரஃப். இந்த ஹைச்ரஃப்ங்கிறது நம்ம அதுக்கு தான் கொடுக்குறோம். அதுக்குள்ளே உங்களுக்கு ரீடைரக்ட் ஆயிரும். அது வந்து ஹைபர் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் அந்த ஹைச்ரஃபை சொல்லுவாங்க. அது ஒரு ஆட்ரிபியூட் ஒரு பேராமீட்டர் வித் அனதர் ஆண்டர்னு சொல்லுவாங்க, வித் த ஆண்டர் டெக்ஸ்ட் லிங்க் டு த எக்ஸாம்பிள். இப்படி தான் நம்ம வந்து ஒரு வெப்சைட்டுக்கு நம்ம ஒரு லிங்க் செட் பண்ணி நம்ம அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகிறது. இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் டைப் லிங்க் டைப். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து பாருங்க லிங்க் டு அண்ட் ஆண்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டிங் டேக் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பேராகிராஃப் இருக்குது, அதுக்கப்புறம் இதில் வந்து உங்கள் டேட்டா எப்படி வியூ ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹெட்டிங் லெவல் 2 நம்ம H1 H2 H6 பார்த்துருப்போம். இது H1 H2. H2 ஒரு மீடியம் லெவல் ஆஃப் டெக்ஸ்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் டாபிக்ங்கிறது ஒரு மீடியம் லெவல் ஆஃப் ஒரு ஃபாண்ட் சைஸில் வியூ ஆகும். இப்போ பேராகிராஃப்ங்கிறது நம்ம சென்டென்ஸாக இருக்கிறதுனால அது வந்து ஒரு லைன் சென்டென்ஸாக இருக்குது. ஸோ இதோட டேட்டாங்கிறது இப்படி தான் வியூ ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஹைஸ் டு ஐடி நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஐடியை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து சிஎஸ்எஸ் எழுத முடியும். அதை நம்ம தேவைப்படுற இடத்துல நம்ம கால் பண்ணிக்கலாம். இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே வந்து இந்த ஐடியை நம்ம இந்த ஐடி நம்ம இந்த இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த ஹைஸ் டூங்கிற இதுக்கு டாபிக் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த டாபிக் ஒன்னோட இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது அந்த யூஆர்எல் எங்கே இருக்குதோ அங்கே போகும். ஸோ அதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. டேபிள் ஆஃப் கண்டென்ட் கொடுத்து 2 லிங்க் கொடுத்துருக்காங்க. HRF அதில் டாபிக் ஒன் சொல்லும்போது இந்த டாபிக் ஒன் ஐடியில் ஃபர்ஸ்ட் டாபிக்,
அதில் போய் இந்த கண்டென்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டாபிக்னு இவ்வளோ டேட்டா உங்களுக்கு இதாகும். அதை செகண்ட் டாபிக்னு சொல்லும்போது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஐடி, அதாவது இங்கே ஆஷ் ஐடின்னு மென்ஷன் பண்ணும்போது நம்ம இங்கே ஆஷ் சிம்பிள் கொடுக்கணும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து இது வியூ ஆகும். லிங்க் டு த பேஜ் ஆஃப் சேம் சைட் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரே சைட்டுக்குள்ளேயே நம்ம வந்து பேஜ் நம்ம லிங்க் பண்ணால் இந்த மாதிரி நமக்கு எந்த இது தேவையோ அந்த இதை மட்டும் பர்டிகுலர் நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் ஹியர். நம்ம இந்த இதுக்குள்ள நம்மளோட டெக்ஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணி வச்சுட்டா நம்ம இந்த இதை கிளிக் பண்ணும்போது நமக்கு இதுக்குள்ள டேட்டா கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இது ஒரு மெயின் கான்செப்ட். லிஸ்ட் பார்க்க போகிறோம். லிஸ்ட்டுங்கிறது வேற இல்லை, நம்ம வந்து நார்மலாக இப்போ ஒரு இது நீங்கள் மெனு ஆர்டர் பண்ணீங்கன்னா அதில் உங்களுக்கு இது இருக்கும், ஒரு லிஸ்ட் இருக்கும். நீங்கள் இப்போ வந்து ஒரு க்ரோசரி ப்ராடக்ட் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை ஆர்டர் போடுறதா இருக்கட்டும், நீங்கள் வந்து எதுவாக இருக்கட்டும், ஸ்டேஷ்னரி திங்ஸாக இருக்கட்டும், நீங்கள் என்ன ஒரு பொருள் வாங்கினாலும் நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட் போடுவீங்க. அதாவது ஒரு வருஷம் என்னென்ன ஆர்டர்லாம் இது வாங்கணும்னு சொல்லி நீங்கள் எழுதுவீங்க. அதுதான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, லிஸ்ட்டுங்கிறதுக்கு அர்த்தம் அது. பட் இங்கே எப்படி எப்படி லிஸ்ட்டு ஷோ ஆகும்னா, ஒரு வெப்சைட்டில் ஒரு லிஸ்ட்டு வந்து வியூ ஆகும்னா நம்ம அதுக்குள்ளே டேக் கொடுக்கணும். எல்லாமே இந்த HTML டேகாக தான் இருக்கும். என்ன டேக் கொடுத்தா அது வந்து லிஸ்ட் ஆர்டரில் வரும். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். லிஸ்ட்டுங்கிறது அதான் அந்த லிஸ்ட் அவுட் இந்த லிஸ்ட்டுங்கிறது நார்மலாக எவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து அதில் இருக்குமோ அதே மாதிரி அந்த இதை நம்ம வெப் பேஜில் வியூ பண்ணி பார்க்குறதுக்கு இந்த லிஸ்ட் டேக் நம்ம கொடுக்கும்போது அதுக்குள்ளே நமக்கு என்ன ஆகும், நம்மளை அந்த லிஸ்ட்டுக்குள்ளே கொடுக்குற டேட்டாஸ் எல்லாமே வியூ ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்டு லிஸ்ட் இருக்குது, அன்ஆர்டர்டு லிஸ்ட் இருக்குது, அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் இருக்குது. இந்த ஆர்டர்டு லிஸ்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம வந்து ஒரு ஆர்டர் சீக்வன்ஸில் நம்ம கொடுக்குறது மாதிரி இருக்கும். ஆர்டர் வரிசையாக தான் இருக்கும், 1 2 3 இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த ஆர்டர்டு லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட்டட், அது வந்து எப்படி கிரியேட் பண்ண முடியும்னா நம்ம ஓஎல் டேக் தான் கிரியேட் பண்ண முடியும். ஓஎல்னு போட்டு அதுக்குள்ள தான் நம்ம ஈச் ஒரு ஐட்டத்தையும் ஆட் பண்ண முடியும். இந்த ஆர்டர் டேக் உள்ள தான் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி ஒவ்வொரு டேக், அதாவது ஒவ்வொரு லிஸ்ட்டுக்கு தேவையான ஒவ்வொரு இதையும் நம்ம ஆட் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் ஓஎல் டேக் போட்டுருக்காங்க. இது வந்து நம்ம இப்போ ஆர்டர் லிஸ்ட்டில் பண்ணியிருக்கு. அதுக்கு உள்ள என்ன பண்ணிங்கன்னா லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம். இப்படி தான் கொடுக்க முடியும். ஆர்டர் லிஸ்ட்டுக்கு உள்ள ஈச் ஐட்டத்தையும் ஆட் பண்ணதுக்கு லிஸ்ட்டுக்குள்ளே தான் நம்ம இப்படி கொடுக்குறோம். இப்படி கொடுக்கும்போது இதோட அவுட்புட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1ல் வந்து இது ஒரு ஆர்டராக தான் வரும். 1 ஐட்டம், 2 அனதர் ஐட்டம், 3 எட் அனதர் ஐட்டம்னு வரும். இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் மேனுவல் சேஞ்சிங்கும் பண்ணிக்கலாம். மேனுவல் சேஞ்சிங் பை த நம்பர்ஸ். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், நம்பர் எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அதை நீங்கள் கொடுக்க முடியும். நீங்கள் இப்போ அந்த இடத்துல ஓஎல் ஸ்டார்ட் 3ன்னு கொடுத்துருக்கீங்க. உங்கள் ஆர்டர் லிஸ்ட் அந்த ஓஎல் டேகுக்குள்ளே நம்ம புதுசாக வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு ஆட்ரிபியூட் ஸ்டார்ட்னு நம்ம கொடுத்து அதுக்குள்ளே 3 கொடுத்துருக்கோம். ஆட்ரிபியூட் வேல்யூ செட் பண்ணியிருக்கோம். பேராமீட்டர் 3 கொடுத்துருக்கோம். நம்ம சொல்லும்போது இங்கே 3 அதுலேருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஆனால் ஆர்டராக தான் இருக்கும், 3 4 5 தான் இருக்கும். இதுதான் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மேனுவலி சேஞ்சிங் நம்பர். நம்ம தேவைக்கு ஏற்ற நம்பருக்கு படி நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸ்டார்ட்டுங்கிறது ஆட்ரிபியூட், நம்ம அடிஷ்னலாக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு வேல்யூ, நம்ம அதுக்கு செட் பண்ணக்கூடிய இது அந்த ஆட்ரிபியூட்டுங்கிறது இது ஸ்டார்ட்னு நம்ம கொடுத்துருவோம். அது எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் நம்பர். ஸோ அதுக்காண்டி நம்ம இதை அப்படி கொடுத்துருக்கோம். அதே இதில் பார்த்தீங்கன்னா இதில் ரிவர்ஸ்லேயே நம்ம பண்ண முடியும். ஆர்டர் லிஸ்ட் நம்ம ரிவர்ஸ் கொடுத்தோம்னா அது வந்து ரிவர்ஸ்ல வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்ஆர்டர் லிஸ்ட். இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டுங்கிறது யூஎல் அன்ஆர்டர்லேயே இருக்குது. அந்த நமக்கு வந்து அங்கே ஆர்டர் லிஸ்ட்னு ஓஎல்னு கொடுப்போம். அதாவது ஆர்டர்டு லிஸ்ட்டு அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் எடுக்கணும். அதே மாதிரி இங்கே அன்ஆர்டர் லிஸ்ட்டு யூஎல்னு நம்ம கொடுப்போம். இந்த இது எப்படி நம்ம கிரியேட் பண்ணால் யூஎல் டேகுக்குள்ளே ஈச் ஐட்டத்தையும் நம்ம வந்து லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவோம். அதான் லிஸ்ட்டுன்னு சொல்லும்போது எல்ஐ. அப்போ நம்ம இப்படி தான் ஆட் பண்ண முடியும். இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டுங்கிறது புல்லட்ஸில் இருக்கலாம், ஆரோஸில் இருக்கலாம், நம்ம ஸ்கொயர் பாயிண்டில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது வந்து டாட்டட் புல்லட்டில் இருக்குது. ஸ்கொயரில் ஸ்கொயர் ஸ்டைல்லையும் இருக்கலாம், ஆரோ ஸ்டைல்லையும் இந்த மாதிரி பண்ணலாம், அதை வைக்கலாம். ஸோ இது அது மாதிரி வர்றது அன்ஆர்டர் லிஸ்ட்டில் வர்றது வந்து புல்லட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வர்றதெல்லாம் அன்ஆர்டர் லிஸ்ட்டில் நம்ம பண்ணுவோம். நெஸ்டட் லிஸ்ட் இருக்குது. நெஸ்டட் லிஸ்ட் வந்து நம்ம ஒரு இதுக்குள்ள நெஸ்டட்னாலே ஒன் இட்ஸ் செல்ஃப் அனதர், ஒரு இதுக்குள்ளே நம்ம என்ன ஒன்று கொடுக்குறது. அப்படி சொல்லும்போது இங்கே ஒரு லிஸ்ட், ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் இருக்குது, அதுக்குள்ள ஒரு லிஸ்ட் இருக்குது, அதுக்குள்ள ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட், அதுக்குள்ள ஒரு லிஸ்ட்.
ஸோ அதோட அவுட்புட் எப்படி நம்ம வந்து ஒரு ஒரு கேட்டகரி இருக்கும். அந்த கேட்டகரி ஒரு ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங் ஒரு சப் ஹெட்டிங் இருக்கும். அதுக்கு ஹெட்டிங்க்கு இன்னொரு சப் ஹெட்டிங் இதே மாதிரி தான். நம்ம ஐட்டம்னு ஒன்று இருக்குது. அது ஐட்டம் 2 இருக்குது. இந்த ஐட்டம் 2க்குள்ள சப் ஐட்டம் 2.1 எப்படி நம்ம ஒரு புக்கோட ஒரு டேபிள் ஆஃப் கண்டென்ட் டேபிள் ஆஃப் இண்டெக்ஸ் நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி தான். அது வந்து அது ஆர்டராக இருக்கும். அதுக்கு கீழே ஒரு சப் டாபிக் இருக்கும். அதுக்கு கீழே உள்ள ஒரு சப் டாபிக் அதே மாதிரி தான் இங்கே ஐட்டம் 1 ஐட்டம் 2 சப் ஐட்டம் 2.1 சப் ஐட்டம் 2.2 ஐட்டம் 3 இப்படி இருக்குது. இப்படிதான் நம்ம உள்ள அதுக்கு உள்ளே நம்ம கொடுக்குறதா நெஸ்டட் லிஸ்ட்னு நம்ம சொல்லுவாங்க. அப்போ டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்னு சொல்ல வேணாம் இல்லை. நம்ம இங்கே ஒரு டெஃபினேஷனுக்காண்டி நம்ம சில இது கொடுக்குறது. இது வந்து புதுசான இப்போ HTML5 வெர்ஷனில் அவங்க ஆட் பண்ணியிருக்கிறது டிஎல் டேக். நம்ம இப்போ ஓஎல் டேக் பார்த்தோம். அதுக்கப்புறம் அதுக்குள்ள வந்து அதுக்கடுத்து நம்ம ஆர்டர் லிஸ்ட் பார்த்தோம், அன்ஆர்டர் லிஸ்ட் பார்த்தோம். அப்புறம் நெஸ்டட் லிஸ்ட்னு சொல்லும் போது நம்ம வந்து இதுக்குள்ள யூஸ் பண்ணியிருக்கோம், அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ள யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக HTML5ல கொண்டு வந்த ஒரு வெர்ஷனில் உள்ள ஃபியூச்சர். இந்த டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்ங்கிறது டெஃபினேஷன் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. இது டிஎல் தான் கொடுப்பாங்க. இந்த டிஎல் அதாவது டெஃபினேஷன் ஆர் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டு இதுக்கு உள்ள நம்ம எலமெண்ட்டை கொடுப்போம். டிடின்னு எலமெண்ட்டை கொடுப்போம். இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா டிடி நேம் 1/d அதாவது டிஎல்க்கு உள்ள கொடுத்து டிடி நம்ம நேம் கொடுக்குறோம். டிடியில் வேல்யூ கொடுக்குறோம். நேம் 1க்கு வேல்யூ ஃபார் 1. அப்புறம் நேம் டிடியில் நேம் 2க்கு வந்து டிடியில் வேல்யூ ஃபார் 2. இந்த மாதிரி தான் நம்ம வந்து கொடுப்போம். அது என்ன பண்ணணும், அதோட அவுட்புட் இப்படி தான் இருக்கும். அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். நேம் 1க்கு வந்து வேல்யூ ஃபார் 2, சாரி வேல்யூ ஃபார் 1, நேம் 2க்கு வேல்யூ ஃபார் 2. இந்த மாதிரி தான் இதோட அவுட்புட் நம்ம வந்து லைவாக வந்து இப்படி நம்ம பார்க்கலாம். இப்படி தான் இருக்கும்.